ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வாழை இலை, பிளாஸ்டிக் வாழை இலையில் ஒரு சின்ன கிராஃப்ட் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய கிராஃப்ட் தான். வெல்கம் பேக் டு என் சமையல் அறை. இப்போது நாம் ஒரு வாழை இலையை எடுத்துக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் வாழை இலை தான். இது இப்போ அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதை நான் வந்து இப்போ ஒரு கிராஃப்ட்டுக்காக நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்குவோம். மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு பக்கத்தை நாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணி அதை முக்கோண ஷேப்லேயும் நாம் மடித்து, அதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு முக்கோணத்தை மட்டும் நாம் திருப்பி மடித்து அந்த மாதிரி நாம் மடித்து வீடியோவில் பார்த்தா நமக்கு புரியும். இந்த மாதிரி நாம் மடிப்பாக நாம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு 1 2 3 4 மடிப்பு மொத்தம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த நீளமாக இருக்கிறத மட்டும் நாம் காம்பு பகுதியாக நாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் இதை வந்து இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டால் ஒரு லீஃப் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது இன்னொரு லீஃப் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ நாம் வந்து ஒரு லீஃப் ஒரு வாழை இலையை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நாம் மடிச்சுக்கலாம். இதில் ஒரு முக்கோணத்தை நாம் பின்பக்கமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அந்த 2 இடைவெளிக்கு நடுவில் நாம் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம், ஒரு கோன் ஷேப்பில். அதே போல் இந்த நேராக இருக்கிறதுக்கும் இந்த இதுக்கும் நடுவில் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அதே போல் அந்த சைடும் நாம் ஒரு கோன் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 4 மடிப்பு வரணும். இது நீளமாக உள்ளதை நாம் காம்பு பகுதியாக நாம் விட்டுறணும். இப்போ நான் அதை வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டாக பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸுக்கு நாம் அப்படியே ரவுண்டாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும். இது மாதிரி தான் நாம் எல்லா லீஃபையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான லீஃபை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு லீஃபை எடுத்து நாம் நேராக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது எதுக்குன்னாக்கா ஸ்டெம்முக்கு, காம்பு பகுதிக்கு இதே போல் நீளமாக கட் பண்ணி நாம் சுருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எத்தனை ஸ்டெம்ப்பு வேணுமோ, காம்பு பகுதி வேணுமோ அதை வந்து நாம் சுருட்டி நாம் எடுத்துக்கலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுருட்டி மெலிசாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. இதை வந்து நாம் ஒரு டப்பாவில் வச்சு இந்த காம்பை வந்து நாம் சுருட்டி எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கணும். அதனால தான் நான் என்கிட்ட பவுட்ரு டப்பா இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் இந்த காம்பை வந்து சுருட்டி எடுத்துக்கிறேன். இப்போது ரெடி ஆயிடுச்சு காம்பு பகுதி. இப்போ வந்து நாம் இதை நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை காம்பு பகுதி தேவையோ நீங்கள் அத்தனை நீங்கள் கட் பண்ணி சுருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு 4 பீஸ் போதும், அதனால் நான் 4 எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் லீஃப்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ அதை வந்து நம்ம ஃபெவிகமோ ஃபெவிகாலோ இல்லை க்ளூகன்னோ ஃபெவிஸ்டிக்கோ வச்சு நாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாம் ஒரு பாட்டிலை வச்சு நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை நான் பொறுமையாக செஞ்சு காமிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ நம்ம எல்லா இதையும் நாம் இந்த மாதிரி சுருட்டி நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதில் எவ்வளோ நீங்கள் லீஃப் கட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோவா நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வெறும் லீஃபாக நாம் கட்டி இது பண்ணிக்கலாம், தொங்க விட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சம் பூ வேணும், ஃப்ளவர் வேணுங்கிறதுக்காக ஒரு 4-5 ஃப்ளவரை கட் பண்ணி இந்த லீஃபோடு நான் ஒட்டிக்கிறேன். இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் வந்து நாம் மணி பிளான்ட்டு இந்த மாதிரி நாம் வளர்ப்போம். அது இல்லாதப்ப இந்த மாதிரி நாம் செஞ்சு நாம் இந்த மாதிரி வீட்டில் நம்ம ஒட்டிக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று வாட்டர் பியூரிஃபையர் நம்ம வச்சுருப்போம். அந்த ஒயர்லாம் வந்து ஒயராக போகும், அதில் கூட நாம் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இப்போது நான் லீஃப்லாம் ஒட்டிட்டேன். இது எனக்கு ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் அங்கங்கே ஒரு ஃப்ளவரை கட் பண்ணி நான் ஒட்டிக்கிட்டேன். எல்லாம் க்ரியேட்டிவிட்டிலாம் நம்மளோட ஐடியா தான். வேஸ்ட்டாக நாம் தூக்கி போடுற இந்த பிளாஸ்டிக் இலையில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். இதை வந்து ஒரு தோரணமாகவும் தொங்க விட்டுக்கலாம், இல்லைன்னாக்கா ஒரு சைடில் நாம் இந்த மாதிரி ஒட்டியும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டில் பழைய வாழை இலை, பிளாஸ்டிக் இலை இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது நாம் இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்கள் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி வீட்டில் டெக்கரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.